நண்பர்களுக்கு வணக்கம். கோசாய் சித்த வைத்தியசாலை வைத்தியர் வேல்முருகன், சிவகாசி. நண்பர்களே, இதய அடைப்பு, அதாவது ஹார்ட் அட்டாக் அப்படிம்பாங்க. இதய அடைப்பு அப்படிங்கிறது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நீண்ட நாட்களாக வாழ்க்கை நெறிமுறை தவறி உணவு முறைகள் சமச்சீர் இல்லாமல் அதை முழுமையாக ஜீரணிக்க முடியாமல், அதாவது இரைப்பை, கல்லீரல், பித்தப்பை, கிட்னி இவைகள் தன்னிலை இழந்து சமச்சீராக இயங்க முடியாத சூழ்நிலையில் தான் ஹார்ட்டில் அடைப்பு உண்டாகும். அது என்ன சொல்லுவாங்க, கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பும்பாங்க. யார் ஒருவருக்கு பூர்ணமாக ஜீரணிக்கவில்லையோ அவர்கள் உடம்பில் கெட்ட கொழுப்பு உண்டாகும். அந்த கெட்ட கொழுப்பு மூளையில் தாக்கினால் கைகால் வலிப்பு வரும். அந்த கெட்ட கொழுப்பு நுரையீரல் தாக்கினால் நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும். அந்த கெட்ட கொழுப்பு இடுப்பு கீழே போனால் வாத நோய்களை உண்டாகும். அந்த கெட்ட கொழுப்பு இதயத்தில் அடைத்தால் ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் சார்ந்த வியாதிகள் வரும். இவ்வளோதான். அப்போ இந்த ஹார்ட் அட்டாக்கு, அந்த இதய அடைப்பை சரி பண்ணக்கூடிய அகஸ்தியர் சொன்ன முறையில் இது எக்ஸ்ட்ராய்டு சத்து நிறைய மூலிகைகள் எடுத்து சாம்பலாக்கி எரித்து எடுக்கிறோம். இப்போ ஒரு மனிதனுக்கு பித்த உடம்பு அப்படின்னா இந்த மருந்தோடு அவன் பித்தத்தை தணிக்கக்கூடிய, அவன் முழுமையாக ஜீரணிக்கக்கூடிய மருந்தோடு சேர்த்து கொடுப்போம். இப்போ அதே அந்த ஹார்ட் அடைப்பு உள்ளவங்களுக்கு வாதத்தோடு சேர்ந்துருச்சுன்னா அந்த வாதத்தையும் சரி பண்ணுவோம். ஏன்னா அவள் உடம்புல இனம் புரியாத வலி இருக்கும், அந்த வலிக்கும் சேர்த்து மருந்து கொடுக்குறோம் ஒன்று. அதே இது கபத்தோடு அந்த வியாதி சேர்ந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடலே ஊதுன மாதிரி இருக்கும், முகம் ஊதுன மாதிரி இருக்கும், உடம்பு ஊதுன மாதிரி இருக்கும், நீர் கோர்த்துருக்கும் எல்லா பக்கமும். அப்போ அந்த உடம்புக்கு தகுந்தாப்புல மருந்து இது மெயினாக ஒரு வாரத்துலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே ஹார்ட்டில் உள்ள அடைப்பை எடுத்துரும். ஒன்று இது அனுபவத்தில் பார்த்துருக்குறோம். ஹார்ட்டில் உள்ள அடைப்பை எடுத்துரும். திருப்பி அடைப்பு வராமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு நல்லா ஜீரணிக்கிறதும், கழிவு உடலில் எங்கேயும் தங்க முடியாத அளவுக்கு மலமாகவோ நீராகவோ இல்லை வேர்வை மூலமாக வெளியேறக்கூடிய மருந்துகளும் சேர்த்து கொடுக்குறோம். அதனால் நம்ம கோசாய் சித்த வைத்தியசாலையில் இது இப்போ இந்த வருஷம், அதாவது 2024 அனுபவமான மருந்து 2025 கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த ஹார்ட் அடைப்புன்னு உடனே பயப்பட வேண்டாம். ஹார்ட் அடைப்பு இன்றைக்கி எனக்கு பார்த்தாலும் இருக்கும். இன்றைக்கி உணவு முறைகளும் நம்ம வாழ்க்கை முறைகளும் மன உளைச்சல் காலாகிறவங்க, படப்படன்னு வாழ்கிறவங்களுக்கு பிறமே திடீர்னு ஒரு நேரம் ஹார்ட்டில் ரத்தத்தில் கழிவு இருக்கும். அந்த கழிவு சர்க்குலேஷன் சில நேரம் உறைஞ்சி அடைப்புண்டாகும், சில நேரம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதுவே சமசீராக வந்துடும். இது இயற்கை மனிதனுக்கு. அதனால் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு பயப்படாமல் பக்கத்தில் உள்ள டாக்டர்கிட்ட பாருங்கள். எளிதில் உடனே போயிட்டீங்கன்னா டாக்டர் பக்கத்தில் உள்ள எந்த மருத்துவமனையும் சரி பண்ணிடுவாங்க. இன்றைக்கி அங்கே நிறையா ஒரு டோஸில் சரி பண்ணக்கூடிய மருந்துகள்லாம் இன்றைக்கி வந்திருக்கு. இங்கிலீஷ் மருத்துவத்திலே உடனே போனால் சரி பண்ணிடுவாங்க. இல்லை அதை சரியாக கவனிக்காமல் இங்கிட்டு ஓடி உடலை கெடுத்தவங்க வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதத்தில் சரி பண்ணிடுவோம். திருப்பி வராமல் இருக்கிறதுக்கும் வாழ்க்கை நெறிமுறையும் சொல்லி கொடுத்துருவோம். நல்ல மருந்து இறைவனர்களால் அகஸ்தியருடைய ஆசீர்வாதத்தினால எங்களுக்கு கிடச்சிருக்குது. பயன்படுத்தி கோசாய் சித்த வைத்தியசாலை வைத்தியர் வேல்முருகன், சிவகாசி.